வணக்கம் கைஸ். டுடே சமையல் இஞ்சி பூண்டு ரெடி ஆகிட்டுருக்கு. இஞ்சி பூண்டோட மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்து மிக்சியில் அரைக்க வேண்டியதான். சிக்கன் ரெடி ஆகி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் எலும்பு, நெஞ்செலும்பு போட்டு மட்டன் குழம்பு, கறி பீஸ் மட்டன் குழம்பு. கைஸ், நம்ம ரெடி பண்ண போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது சோம்பு போடணும். அப்புறம் பட்டை, கிராம்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, உப்பு கொஞ்சம் வதக்கிறதுக்கு போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? இப்போ ஸ்பீடில் வச்சு நல்லா வதங்கணும். ஐட்டத்தெல்லாம் போடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காரத்தூள், குழம்புத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு கறியை போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் போடணும். குழம்பு மிளகாத்தூள் போடணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கனை போடணும். இப்போ கிளறணும். சிக்கன் இப்போ சிம்மிலே வச்சு சுருளை வறுத்துட்டா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சோண்டு தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். சுருளை வறுத்து சிக்கனை காட்டுறேன் மறுபடியும். இந்த ஒரு டப்பாவில் ரைஸ் போட்டிருக்கேன் 4 பேருக்கு. இதில் தண்ணியை நம்ம கழுவி வச்சுக்கிட்டோன்னா மட்டன் குழம்புக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு தண்ணி களைஞ்சி கீழே ஊற்றணும். 2வது தண்ணி தான் கறி குழம்புக்கு வச்சுக்கணும். நம்ம ரைஸ் இந்த கைன் தண்ணியை நம்ம மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடறோம். சரிங்களா? இந்த டப்பாவில் 2 தண்ணி ஊற்றினா தான் சாதம் கரெக்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அவ்வளோதான். குக்கரில் சாதம் வைக்க வேண்டியதான். குக்கர் விசில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பெல்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நான் குக்கர் சாதம் வைக்க மாட்டேன். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால குக்கரில் வைக்கிறேன். நம்ம சிக்கன் கிரேவி என்ன மெட்டரேஷனில் இருக்குதுன்னு பார்த்துங்களா? கசகசா, முந்திரி, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அரைச்சி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக கிரேவியாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஃபைனல் டச் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், மட்டன் வேக வைக்கலாமா? மட்டன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மட்டனில் போட்டு வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள், மஞ்சள் களைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ வேக வைக்க வேண்டியதுதான்.
குக்கரில் மட்டனை வச்சாச்சு, அடுப்பு ஸ்பீடில் வச்சாச்சு. சுருளை நல்லா வந்திருக்கு. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா லாஸ்ட்டாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஒரு 10 விசிலாவது இருக்கணும். மட்டன் கறி அப்போ தான் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். நல்லா ஹலோ கைஸ், பெப்பர் தூள் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தான் போடணும், அதிகமாக போட்டால் காரமாக இருக்கும். அதனால் ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா சுருளை வந்துருச்சு கிரேவி. பார்த்துங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு பரிமாற வேண்டியதான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு, சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மட்டன் குழம்பு வைக்கிறத எப்படின்னு ப்ரிப்பரேஷன் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, மிக்ஸி ஜாரில் இருந்ததை அரைச்சி ஊற்றிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள் கொதிச்சா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? மட்டன் குழம்பு ரெடி. ஓகே, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை போடலாங்களா? ஊற்றிக்கிட்டால் கொஞ்சம் தடுப்பாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். கைஸ், சண்டே ஸ்பெஷல் சுட சுட சாதம், சிக்கன் கிரேவி, பெப்பர் போட்டு சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு ரெடி. சண்டே ஸ்பெஷல் இதுதான் இன்றைக்கி.